ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஹீனாமி செம்மையா அழுதுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் காணிக்கையை பார்த்துட்டான். ஏன்னா காணிக்கையும் இந்த வழியா தான் வந்திருப்பான். ஆனா போன எபிசோட்ல சென்ஸ் பண்ணதான சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எபிசோட்ல சென்ஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் உண்மையாவே காணிக்கை வெளியில வந்துட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு ஓடி வரத பார்த்து வந்திருப்பான். அதனால என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வரான்னு இவன் கொஞ்சம் பதட்டத்தோட ஓடி வந்து கேட்டதும் என்னுடைய அம்மா அவங்க புடிச்சிட்டாங்க, அவங்க கொல்ல போறாங்கன்னு சொன்ன உடனே யாரு என்னன்னு உனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனால நீ எதுக்கு கவலைப்படாத, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் போய் காப்பாத்தலான்னு அவங்க எங்க இருக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவளை கூட்டிக்கிட்டு வேகமா அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க இந்த சிசிஜி சேர்ந்தவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, சரி ஓகே நீனும் ஒரு கோலா இருக்கிறதுனால உன்னிமையை கொண்டு நான் ஒரு வெப்பனை உருவாக்க போறேன். அதனால இப்ப நான் யூஸ் பண்ண போற வெப்பனை நீ பாத்தீனா உன்னுடைய நெஞ்சை வெடிக்க போகுதுன்னு இந்த வயசானவர் தன்னுடைய பாக்ஸ்ல இருந்து வெப்பனை எடுக்க இவங்க உண்மையாவே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலியமா ஒரு காகுனேவை உருவாக்க முடியறது மட்டும் இல்லாம செத்து போன கோலுடைய காகுனேவை எடுத்து இவங்க ஒரு வெப்பனாவும் யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் அந்த வயசானவருடைய ஆர்டிபிஷியல் காகுனே உடைஞ்சு போயிடுச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் கடைசியா கொண்ட இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய உடம்புல இருந்த காகுனேவை ஒரு வெப்பனா மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்களுடைய வெப்பனை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது ஆஹா இன்னைக்கு செம்ம பிங்கோ, எனக்கு ஒரே நாள்லயே 2-3 கோல்ஸ் கூட சண்டை போட்டு அதுல 2 கோல்ஸ் கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சோ நான் உன்னை கொல்ல போறேன்னு இவர் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காணிக்கையவும் இந்த குட்டி பொண்ணு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா காணிக்கை இந்த குட்டி பொண்ணு இந்த பக்கம் போக கூடாதுன்னு புடிச்சு வச்சுக்கிட்டான். ஏன்னா சிசிஜில இருக்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அண்ட் அது போக இவங்க கிட்ட அட்வான்ஸ்டான வெப்பன்லாம் இருக்குது. அதனால இதை பார்த்ததுமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு. அதனாலதான் உள்ள போயிட்டு நம்ம தேவையில்லாம உயிரோட கூடாது, அதே நேரத்துல இந்த பொண்ணுடைய உயிரை நம்ம காப்பாத்தணுன்றதுக்காக இவன் அந்த குட்டி பொண்ணுடைய வாயும் கண்ணியும் பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த வயசானவரும் ஹே இங்க பார் கோல், உன நான் கொல்ல போறேன், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதான்னு கேட்க என்னுடைய ஆசை எல்லாமே என்னுடைய பொண்ணு சுதந்திரமா இந்த இடத்துல வாழணும்ன்றதுதான். அதுக்கு வாய்ப்பு இல்லமா, ஏன்னா இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் தேடி தேடி கொல்ல போறேன்னு ஒரே ஸ்லாஷ்ல இந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவுடைய கழுத்தை வெட்டி இந்த வயசானவர் கொண்டுகிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காணிக்கையால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு பதிலா அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி அண்டேக்கு கூட்டிட்டு வர மட்டும் தான் முடிஞ்சது. அதனால இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பத்தி இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் சோகமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் டோக்காவுக்கு இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் அரையும் குறையமா தெரிய வந்திருக்கும். அதனால இன்னைக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுங்க, அவங்க எல்லாரும் உயிரோட தானே இருக்காங்கன்ற மாதிரி கேட்க இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் எங்களால காப்பாற்ற முடியல, ஆனா நல்ல வேலையே ஹீனாமியை மட்டும் எப்படியோ காணக்கி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான்னு யோஷிமுரா சொன்னதும் இவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன்னா அந்த சிசிஜில இருக்கிறவங்க எல்லாருமே 20th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே நல்லதா கெட்டதான்னு பார்க்காம தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனாலதான் இவர் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் இவர் செம்மையா கோவப்பட்டுட்டு இங்க பாருங்க யோஷிமுரா, நம்ம மட்டும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய யாருமே உயிரோட இருக்க மாட்டோம், அந்த சிசிஜில இருக்கிறவங்க வந்து அசால்ட்டா எல்லாருமே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த தடவையாச்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, வாங்க போயிட்டு அவங்கள கொண்டு அந்த சிசிஜில இருக்கிறவங்களை நம்ம பழி வாங்கலான்ற மாதிரி கூப்பிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய யாருமே வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன் யோஷிமுரா கூட அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் பழி வாங்குறது ஒண்ணு தீர்வாகாதுன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இங்க பாருமா நம்ம போயிட்டு பழி வாங்க போனோம்னா அந்த சண்டை அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், இதுக்கு நடுவுல எக்கச்சக்க பேர் இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்காக நம்ம பழி வாங்க கூடாதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ டோக்கா இன்னமும் கோவம் ஆயிட்டு சரி ஓகே நீங்க சொல்றபடி நானும் நடந்துக்கிறேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்குது, நம்ம எல்லாருமே சண்டை போடாமலே இந்த இடத்துல சாக போறோம் இவ கொஞ்சம் கோவமா பேசிட்டு போக காணிக்கைக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஏன்னா இவன் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்தானா ஏதாச்சும் பண்ணி அவங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இவன் எதுவுமே பண்ணாம இந்த குட்டி பொண்ணை மட்டும் காப்பாத்திட்டு வந்துட்டான் இல்லையா. அதனால நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், நான் மட்டும் அவங்கள நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்க முடியும்ன்ற மாதிரி யோஷிமுரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யோஷிமுரா இங்க பாருப்பா நீ பண்ணதுதான் நல்லது, ஏன்னா நீ மட்டும் அந்த இடத்துல சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிருந்தீனா ஹீனாமியை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிருந்திருக்கும். அதனால இன்னைக்கு நீ சண்டை போடாம இருந்ததுனாலதான் ஹீனாமியை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதுன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்கக்கூடிய டோக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரேபிட் மாஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டு நான் ஏதாச்சும் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு ஏத்த மாதிரி தான் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிசிஜில இருக்கிறவங்களும் எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 கோல்ஸ் போட்டு தள்ளி இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய டெக்னாலஜி தான் காரணம். அது போக இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்த கோல்ஸ் உடைய அந்த காகுனே இருக்கு இல்லையா, அதை சீக்கிரமா வெப்பனா மாத்தி உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன்னு இவர் சொன்ன உடனே இவங்களை மீட்டிங் முடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த வயசானவர் கூட இருக்கக்கூடிய அம்மான் மட்டும் வெளியில ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய அம்மா கூட சந்தோஷமா போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு நான் இன்னைக்கு ஏதாவது
தப்பு பண்ணிட்டானா இல்ல சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கானா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இவங்களை எதுவுமே அட்டாக் பண்ணாம தன்னுடைய சாவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க சாவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அது போக அவங்க நம்மள அட்டாக் பண்ண கூட இல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் பேசிக்காவே கொஞ்சம் நல்லவன் தான். அதனாலதான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹே என்னப்பா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டோம், அதனாலவா பக்கத்துல இருக்க கடையில போயிட்டு சாப்பிடலாம் இவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்க. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் டோக்கோவும் பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு சரியான டைம் கிடைக்கும் போது நான் அட்டாக் பண்ணிடுறேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இல்லையா, அதனாலதான் யார் சொல்றதையும் கேட்காம இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படி இவ தங்களை ஃபாலோ பண்றான்னு தெரியாம இவங்க 3 பேர் ஒரு நூடுல் ஷாப்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மானுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எப்படி சிசிஜிக்குள்ள வந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கூட வந்திருக்கக்கூடிய அம்மான் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்ததும் என்னப்பாச்சு இன்னைக்கு நம்ம 2 கோலை போட்டு தள்ளி இருக்கிறோம், நீ சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்கும்போது நான் நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு என்னன்னே தெரியல கொஞ்சம் சோகமா இருக்குது. சோ நீங்க 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டு கிளம்புங்க, நான் கிளம்புறேன்னு பை பை சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அதனால இவன் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் என்னடா பண்றது, வா கிளம்புவோன்னு இவங்க 2 பேரும் கிளம்பி போக இதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்க அப்படின்னா ஒரே ஸ்லாஷ்லி யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க. அது யாரோ ஒருத்தவங்களா இல்ல, இவங்கள ஃபாலோ பண்ணி வந்த டோக்கா தான். அது மட்டும் இல்லாம இவ யாருன்றது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்துல ஒரு ரேபிட் மாஸ்க் வேற மாட்டி இருக்கா. அதனால யார் நீ, எதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண, யார் நீ, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவனையுமே டோக்கா ஒரே அடியிலே கொல்றதுக்காக வந்திருப்பா. ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புன அம்மான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்ததுனால இங்கதான் ஒரு இடத்துல நின்னுட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதனாலதான் இவங்களை டோக்கா அட்டாக் பண்றத பார்த்த உடனே ஒருத்தவனை காப்பாத்த முடியலனால இன்னொருத்தனை காப்பாத்தலன்றதுக்காக இவன் குறுக்க வர சரி ஓகே ஒன்னி நான் இன்னைக்கு சேர்த்து கொல்றேன்னு டோக்கா செம்ம வேகமா வந்து தன்னுடைய காகுனேவை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கப்போ என்னது இந்த காகுனேவா, இத பத்தி நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு ஸ்பீடு காகுனே, இதுல இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது, இருந்தாலும் இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை தடுத்து கொல்ல போறேன்னு இவனுமே சண்டை போட ட்ரை பண்ணாலும் டோக்கா இவனை புடிச்சு போட்டு போனாடி அடிக்கிறா. ஏன்னா இவ காணிக்கையுடைய ஃபிளஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக இவ கொல்ல வெறியில இருக்கிறா இல்லையா, அதனாலதான் இப்படி இவனை புடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மானால ஒரு கட்டத்துல முடியாம போகுது. இருந்தாலும் சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி சண்டை போடுறேன்னு இவன் சண்டை போடுறதுக்காக ரெடியாக டோக்காவும் ஒரே அடியிலே இவனை கொண்டுலான்னு செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாடோடைய கையில இருக்கக்கூடிய காகுனே வந்து இவளை அட்டாக் பண்ணுது. அதாவது அந்த வயசானவர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த காகுனே வந்து இவளை அட்டாக் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா இவருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு ஆல்ரெடி தெரியும் போல, அதனாலதான் இவங்களை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்மான் தன்னுடைய வெப்பனை எடுத்துட்டு வராம வந்திருக்கிறத பார்த்ததும் ஏன்பா நீ ஒன்னும் ஐடி கம்பெனில வேலை செய்யலப்பா, லேப்டாப் ஆபீஸ்ல விட்டுட்டு போறதுக்கு நீ சிசிஜில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால நீ தூங்க போனா கூட உன்னுடைய வெப்பனை நீ கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா என்ன உன்னுடைய வெப்பன் புதுசா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது நாளைக்கு உனக்கு வந்துடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்த அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய உடம்புல இருந்த அந்த காகுனே இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் உனக்கான வெப்பனை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டோக்கா செம கடுப்புல வந்து இவரை திரும்பவும் அட்டாக் பண்றா. சோ இப்படி இந்த விஷயத்துல எதுவுமே கேட்டுட்டு வந்து அட்டாக் பண்றதுனால இந்த கோலுக்கும் அந்த கோலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு இவருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால இந்த ஒரு கோலை எப்படியாச்சும் நம்ம உயிரோட புடிச்சிட்டோம்னா மத்த கோல் சிறந்த இடத்துல இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் சீக்கிரமா நம்மளால கொல்ல முடியும். அதனால இவளை நம்ம கொல்லக்கூடாது, எப்படியாச்சும் உயிரோட பிடிக்கணும்னு இவ்வளவு ஓவரா அட்டாக் பண்ணாம ஒரு அளவுக்கு குத்து உயிரும் கொலை உயிருமா பிடிக்கிறதுக்காக அட்டாக் பண்ண பாக்குறாரு. பட் இவரால கரெக்டா அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டாக்டருடைய காகுனே ரொம்பவுமே ஒரு ஸ்பீடான காகுனே அண்ட் அதே நேரத்துல ரொம்பவுமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காகுனே. இப்படிப்பட்ட இந்த காகுனேவை ஒரு சின்ன இடத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுனால இவரால சரியா அட்டாக் பண்ணவே முடியல. இதனால இவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல டயர்டான டோக்காவும் சரி ஓகே இதுக்கப்புறம் என்னால இந்த இடத்துல உங்க கூட சண்டை போட முடியாது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் நான் வருவேன், ஆனா அன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு இவர் ஃபைனல் அட்டாக் பண்றதுக்குள்ள டோக்கா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டா. இதனால இவரும் சரி ஓகே ராபிட் நீ என்னைக்கு அந்த வலையில மாட்டுவ, அன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காணக்கே இந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இவளை பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து உள்ள ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா தப்பிச்சு வந்த டோக்கா இந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல மேந்துகிட்டு இருக்கிறா. அதனால என்னாச்சு டோக்கா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் கிட்ட வர பார்த்தாலும் இல்ல நீ என் பக்கத்துல வர வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் எதுக்கு இப்படி சொல்றான்னு இவனுக்கு சுத்தமா புரியல. அதனால என்னாச்சு ஏன் இப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யோஷிமுராவு இந்த இடத்துக்கு வர ஓ உனக்கு என்ன புரியலையாப்பா, அவன் நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்காம அந்த சிசிஜில இருக்கவங்களை போய் அட்டாக் பண்றதுக்காக போயிருக்கிறா. அதனாலதான் இவளுக்கு இந்த நிலமன்ற மாதிரி சொன்னதும் அப்பனா சரி இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவளுக்கு அதிகமா அடிபட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அதை கொடுங்கன்ற மாதிரி கேட்டாலும் இவர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, அவளுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இவர் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணதுனால ஏதாச்சும் ஒரு லீடப்ப புடிச்சு இவங்க எந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவா இல்லையா. அதனாலதான் இவளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே எங்களால பண்ண முடியாது, இவ இங்க உடனே வெளியில போயாகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு
போயிட்டு இருக்கும் போதே டோக்காவும் சரி ஓகே இதுக்கப்புறம் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் இங்க வெளியில போயிடுறேன்னு கொஞ்சம் கோவத்தோட வெளியில ஓடி போயிடுறா. ஆனா இப்ப இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் காணிக்கையால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு சண்டை போட்டு அவங்களை காப்பாத்தி இருந்திருக்கலாம். அது போக இப்ப நம்ம டோக்கா கூட போயிருந்தா அந்த சிசிஜியை போட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம சும்மா தான் சார் இந்த இடத்துல இருக்கிறோம். அதனால நான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன். நீங்க என்ன வெறுத்தாலும் சரி இல்ல இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி நான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண தான் போறேன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்து டோக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆனா டோக்கா உள்ள நடந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இல்ல நீ என்கிட்ட வர வேணாம், நீ அவங்க கூடவே இருந்து சேஃபா இருப்பா, உனக்கு சேஃபா இருக்கிறது தானே முக்கியம், மத்தவங்க சாவறதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்படி நீ ஹெல்ப் பண்ண மத்தாலும் இவ கொஞ்சம் எடுத்து எரிஞ்சு பேசவும் ஹே டோக்கா என்ன மன்னிச்சிரு, எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது, அதனாலதான் அவங்களை காப்பாற்ற முடியாதோன்னு நினைச்சு நான் சும்மா இருந்துட்டேன், இல்லனா என்னால முடிஞ்சது பண்ணிருப்பேன்னு சொல்லவும் ஆமா நீ மட்டும் என்ன பண்ணுவ, நீ ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் கோல்ட், அது போக அம்மா அப்பா இல்லாம வாழுற கஷ்டம் என்னன்றது எனக்கு சின்ன வயசுல நல்லாவே தெரியும், அந்த கஷ்டத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாங்களே தான் நான் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போனேன், ஆனா என்னால தனியா அவங்களை சமாளிக்க முடியலன்னு இவ கொஞ்சம் அழுவவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இருந்தாலும் இப்போதைக்கு இவளை நம்ம சமாதானப்படுத்துவோம், அதுக்கப்புறமேட்டு அடுத்தது என்ன பண்றதுன்றதை யோசிப்போன்னு இவளை கொஞ்சம் இந்த பக்கம் இவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சிசிஜில இருக்கவன ஒருத்தவன நம்ம டோக்கா போட்டு தள்ளிட்டா இல்லையா, அதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு ஃபியூனரல் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமான டைரக்டா வந்து இந்த சிசிஜியோட ஹெட் ஒருத்தர் மீட் பண்றாரு. ஏன்னா இவர் போன தடவை இந்த கேஸை யாரு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது அமான் தான் தைரியமா இருந்து இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வீரவாசனம் எல்லாம் பேசி இருந்திருப்பான். அதனாலதான் இவரு டைரக்டா வந்து அம்மான மீட் பண்ணி என்னப்பா நீனு எல்லாருக்கும் முன்னாடி வீரவாசனம் பேசுற, ஆனா அந்த பக்கம் போயிட்டு சின்ன கோளுகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கிற, இது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது உனக்கு எல்லாருமே கலாய்ப்பாங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு இது தெரியாத அளவுக்கு சீக்கிரமா அந்த கோலை கண்டுபிடிச்சு கொண்டு நல்ல பேரை வாங்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் இவனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அதாவது நேத்திக்கு ஒருத்தனுடைய உயிரை மட்டும் காப்பாத்தி இருந்திருப்பான் இல்லையா, நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு எப்பயும் போல இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நூடுல் ஷாப்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த கோல்ஸ் எல்லாம் ஏன் இப்படி பண்ணுதுங்க, நான் என்னதான் அதுங்க மேல கொஞ்சம் கரிசனை பட்டாலும் அதுங்க எல்லாம் கொஞ்சம் கூட கரிசனை படாம மனுஷங்களை கொண்டுகிட்டே தான் இருக்குது, இது மூலியமா பல பேர் தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க, அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு கோலை பார்த்தாலும் நான் கரிசனை பட போறது கிடையாது, அதுக்கு பதிலா அதுங்களை நான் கொண்டு ஒரு சமநிலையை கொண்டு வர போறன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மாடவும் நான் பார்த்த அந்த ராபிட் கோலை பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாகணும்னு நிறைய விஷயங்கள் அதை பத்தி கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டோக்கோ ராபிட் மாஸ்க் போட்டுட்டு வந்ததுனால இவருக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும், அவளை கண்டுபிடிச்சாதான் மத்த கோல்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நிறைய பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் மூலமா நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பத்தி தெரியாம டோக்கா காணிக்கையை கூட்டிக்கிட்டு மாஸ்க் வாங்குறதுக்காக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. ஏன்னா காணிக்கையுடைய மாஸ்க் இன்னைக்கு தான் ரெடியா இருக்கும், அதனாலதான் அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கும் போது காணிக்கைவுக்கு நேத்திக்கு டோக்கா கூட பேசின விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா டோக்கா சொல்லிருப்பாளியா இந்த சிசிஜி நிறைய பேரை கொண்டு கோல்ஸோடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க, அண்ட் அது போக நிறைய பேரோட குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு இவ சொல்லிருப்பாளியா, அதனால அந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ இவனுடைய மனசுக்குள்ள எப்படி அம்மானுக்கு தோணுச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஆனா இவன் அம்மான் மாதிரி ஹியூமன்ஸை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கல, ரெண்டு பேருமே காப்பாத்தணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் யாரோ சில பேர் தான் பிரச்சனையை தூண்டி விட்டு பெருசா மாத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம தடுத்துட்டா இந்த இடத்துல ஒரு சமநிலைமை நம்மளால கொண்டு வர முடியும், அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் முகமூடி போட்டுக்கிட்டு தான் பண்ணணும்னு இவன் மாஸ்க் செல்லருடைய கடைக்குள்ள போகும்போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அம்மானோ காணிக்கை மாதிரி நானும் ஒரு சமநிலைமை கொண்டு வரணும், அந்த சமநிலைமையில ஹியூமன்ஸ் எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ரெண்டு பேரும் வேற வேற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் இதுக்கப்புறம் வரப்போற ஆக்ஷன் சீன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே விதை போட்டுருக்குது. சோ அதனால வரப்போற எல்லா எபிசோடும் கொஞ்சம் தரமா தான் இருக்கும். அப்ப இத்தனை நாளா வந்ததுலாம் என்னடா நீனும் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கிற ஆக்ஷன் வரப்போது அது வரப்போதுன்னு, ஆனா பெருசா வந்த மாதிரி இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், என்னன்னா இந்த அனிமே மொத்தமா 4 சீசன். சோ 4 சீசன் இருக்கும்போது இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் எல்லாத்துக்கான பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இத்தனை எபிசோடு வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதிகமா உள்ளவே இல்ல, வெறும் ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் புஷ் பண்ணி சைடுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய உள்ள கொடுப்பாங்க. சோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நாளைக்கான எபிசோடோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.